ஸோ வி ஆர் எங்கே போனாலும் எங்களுக்கு வந்து ஷூரிட்டியான ஆன்சர் இல்லை. டிஎன்எம்சி போனாலும் டிஎம்இ போய் கேளுங்கிறாங்க, டிஎம்இ கேட்டாலும் எங்களுக்கு இன்னும் எந்த ஆன்சர் வரலங்கிறாங்க. ஆர்ஹெச் போனாலும் ஆர்ஹெச் எங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுக்கல, நாங்கள் இது பண்ண முடியும். ஸோ வி ஆர் அப்படியே ஒரு நூல் தொங்கோட்டு மாதிரி நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த ப்ராப்பர் ஆன்சர் இருக்குது. 1 வீக்காக டெய்லி கிடைக்கும்னு வந்துட்டு இருக்கோம். வந்துமே எங்களுக்கு இன்னும் எந்த ஆன்சர் இல்லை. மினிஸ்டர் பார்க்குற அளவுக்கு இப்போ ஃபியூ பீப்புள்ஸ் இங்கே அங்கே தான் இருக்காங்க. பட் மினிஸ்டர் வேறு ஒர்க் இருக்குன்னா அவங்க பார்க்க முடியல. பட் ஹெல்த் செக்ரட்டரியை பார்த்தோம். ஹெல்த் செக்ரட்டரி என்ன சொல்கிறாருன்னா, வேறு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அலாட்மெண்ட் வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டு, அது எப்படின்னா பட்டும் படாமல் அந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. வணக்கம், என் பேர் டாக்டர் ராஜேஷ்குமார். நான் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட். நான் வந்து அப்ராடில் படித்து முடிச்சு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே இப்போ ஒரு என்ன ப்ராசஸ்னால், அங்கே முடிச்சுட்டு வந்தால் இங்கே ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி இங்கே ட்ரைனிங்னு ஒரு இன்டர்ன்ஷிப்னு ஒரு விஷயம் முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் லீகலி நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணலான்னு ஒரு விஷயம் இருக்கும். நான் ஜூலை 2023 முடித்தேன். அப்புறம் இங்கே வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஃபியூ டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம்னா ஜான் 2025 முடித்தேன். எனக்கு இந்த 1.5 வருஷமாக எனக்கு இன்னும் அலாட்மெண்ட் கிடைக்கல. ஏன்னா இங்கே வந்து வேகன்சிஸ், காலேஜில் வேகன்சிஸ் இல்லை, ஹாஸ்பிட்டல்ஸில் வேகன்சிஸ் இல்லை. மந்த்லி வந்து 2 சீட்ஸ் 3 சீட்ஸ்னு அலாட் பண்ணிருந்தாங்க. லாஸ்ட் மந்த் வந்து கொஞ்சம் அந்த நான் டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது கொஞ்சம் காலேஜ் இல்லாமல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ்னு அப்படின்னு எல்லா சீட்ஸும் ஓப்பன் பண்ணாங்க. மொத்தம் அரௌண்ட் 750 to 800 சீட்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. அதில் முடிஞ்ச அளவுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 900 பீப்புள்ஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் 50 பீப்புள்ஸ் தவிர எல்லாத்துக்குமே அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த அலாட்மெண்ட் பண்ண காலேஜஸில் ரயில்வே ஹாஸ்பிட்டல், இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இதில் எல்லாமே இன்க்ளூட் இருக்குது. எனக்கு வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூர் கிடச்சிது. ஆனால் எங்களுக்கு வந்து 25th அலாட்மெண்ட், அதாவது 25th ஜூலை வந்து அலாட்மெண்ட் டேட். அங்கே போய் நாங்கள் ஜாயின் பண்ணணும். நாங்கள் 25th போய் ஜாயின் பண்ண கேட்கும் போது பெரம்பூர் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரல, எங்களுக்கு நீங்கள் ஜாயினிங் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. ஸோ வந்து நீங்கள் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியாது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இதே தான் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் திருச்சிலையும் சரி, ரயில்வே ஹாஸ்பிட்டலில் மதுரையிலையும் சரி, இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலையும் சரி, எல்லா இடத்துலையும் நடந்த பிரச்சனை இதுதான். இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஓப்பனாக சொல்லிட்டாங்க, எங்களால் கண்டிப்பாக ரெக்ரூட் பண்ண முடியாது, வி டோன்ட் ஹேவ் அ போர்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கலான்ட்டு. பட் ரயில்வே ஹாஸ்பிட்டல் வந்து எங்களுக்கு நான் முடியாதுன்னு சொல்ல, எங்களுக்கு என்ன மெயில் வரல, எங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரணும். ஏன்னா எங்கள் போர்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டு, அவங்க வேலிடாக சொன்னாங்க. இப்போ வரைக்குமே ஸ்டில் டேட் இன்றைக்கி வந்து 30th ஜூலை, இன்ன வரைக்குமே இன்னும் அவங்க வந்து அப்ரூவல் கிடையாதுன்னு சொல்ல, அவங்க வந்து இன்னும் மெயில் வரலான்னு சொன்னாங்க. இங்கே எங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுத்தது வந்து டிஎம்இ, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், அவங்க தான் எங்களுக்கு அலாட்மெண்ட்டுக்கு எல்லாமே பொறுப்பு. ஸோ இவங்க கிட்ட தான் நாங்கள் வந்து கொஷின் கேட்க முடியும். 16th எங்களுக்கு வந்து அலாட்மெண்ட்ஸ் வந்துச்சு. 25th வந்து எங்களுக்கு வந்து எல்லாமே கொடுத்தாங்க, ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கொடுத்தாங்க. இன்றைக்கி 30th, இந்த 1 வீக் நாங்கள் டிஎம்இ, அதாவது மெடிக்கல் எஜுகேஷன் டைரக்டரேட்டு, டிஎன்எம்சி, செக்ரட்டரியேட் ஆஃபீஸு, ரயில்வே ஹாஸ்பிட்டல், இது எல்லாமே நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அங்கே அலாட்மெண்ட் அக்செப்ட் பண்ணல. இது வந்து எங்கள் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் சுற்றக்கூடாது. கவர்மெண்ட்டோட சைடில் இஷ்யூஸ் நடந்திருக்கு. அது வந்து கம்யூனிகேஷன் இஷ்யூவோ இல்லை வந்து அவங்க போட்ட அலாட்மெண்ட் இஷ்யூவோ, அது வந்து எங்களுக்கும் தெரியல, அவங்களுக்கும் அவங்க எங்களுக்கு கிளியராக எதுவுமே சொல்லலை. ஆனால் இது எல்லாமே அவங்க பார்த்து கவர்மெண்ட் எங்களுக்காக பண்ண வேண்டியது. பட் இது எல்லாமே நாங்கள் தான் எல்லா இடத்துலையும் போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல லெட்டர் கொடுக்குறோம், இந்த இடத்துல லெட்டர் கொடுக்குறோம், இங்கே 5 லெட்டர் கொடுக்குறோம், அங்கே போய்ட்டு எங்கேயுமே எங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. எல்லா இடத்துலையுமே வேர்பலாக தான் எங்களுக்கு ஆன்சர் வருதே தேவை, ஷூரிட்டியாக எங்களுக்கு ஒரு ஃபார்மாவது கொடுங்க, கேன்சல் ஆயிடுச்சுன்னு ஃபார்ம் கொடுங்கன்னா டிஎம்இல கேட்டால் கொடுக்கல. சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஃபியூ சீட்ஸ், அதாவது இப்போ 80 பீப்புள்ஸ்க்கு எங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கல. அதில் ஃபஸ்ட்டு 40 பீப்புள்ஸ்க்கு வந்து இங்கே வேகன்சி இருக்குன்னு அலாட்மெண்ட் போட்டுட்டாங்க. ஸோ மிச்ச 40 பீப்புள்ஸ்க்கு திருப்பி நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் போர்ட்டல் அப்ளை பண்ணிட்டு திருப்பி ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். எங்களோட குவரி என்னன்னா, நாங்கள் ஏன் திருப்பி ப்ராசஸ் பண்ணணும், நாங்கள் ஏன் திருப்பி போர்ட்டல், நாங்கள் ஏன் திருப்பி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவோம். நாங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி 1 மாதம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா ப்ராசஸ் முடிச்சு வந்திருக்கோம். திருப்பி நாங்கள் அதுக்குள்ளே போகணும். அந்த ப்ராசஸ்க்குள்ளே போனாலும் எங்களுக்கு வந்து ஷூரிட்டியாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடைக்கணும், அஷ்யூரிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக கிடச்சிருமான்னு அஷ்யூரிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேர்பலாக தான் சொல்கிறாங்க, எங்களுக்கு இன்னும் இந்த சீட்டும் கொடுக்கல. இது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து இப்போ ப்ரைவேட்டில் கிடைச்சாலும் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. பட் வந்து ப்ரைவேட்டில் நாங்கள் அஃபோர்டபுள் இல்லை. அங்கே சில என்ட்ரி ஃபீஸஸ் இருக்குது. அந்த என்ட்ரி ஃபீஸ் கட்டுற அளவுக்கு எங்களுக்கு பர்பஸ் இல்லை. நாங்கள் 1 வீக்காக இங்கே சுற்றிட்டு இருக்கோம், டெய்லி வரோம், டெய்லி போகிறோம். எங்களுக்கு டே பை டே போக போக எங்களோட நார்மல் ஒரு மெடிக்கல் கிராஜுவேட்டுக்கான ஒரு மரியாதை இங்கே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு சொல்கிறோம், வெயிட் பண்ணுங்கள், எங்களுக்கே தெரில அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, சரி ஓகே மேம், இந்த மாதிரி கேன்சல் ஆகிருக்குன்னு எங்களுக்கு நாங்கள் ஒரு ரிட்டன் ஃபார்மாவது கொடுங்க, எங்களுக்கு அது யூஸ்ஃபுல் ஆகும். இல்லையா, எங்களுக்கு அலாட்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ளே போகாமல் எங்களுக்கு வேகன்சிஸ் இருக்கிறத அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு சீனியாரிட்டி பேசிஸ் எங்களுக்கு ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட் கொடுத்துருங்க. நாங்கள் அலாட்மெண்ட் போர்ட்டலில் வரல, அதுக்கப்புறம் மிச்சத்தை ஓப்பன் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னாலும் அது எப்படி நாங்கள் பண்ண முடியும்? ப்ராசஸ் வந்து எங்களுக்கு அப்படி இல்லை. இது வந்து கவர்மெண்ட் ப்ராசஸ் அப்படி இருக்காது மேம். கவர்மெண்ட் ப்ராசஸில் தான் ப்ராப்ளம் வந்தனால தான் நாங்கள் இந்த மாதிரி 40 பேர் வந்து கொஸ்டின் மார்க்காக இங்கே உட்காந்துருக்கோம். ஸோ அதுக்கான ப்ராசஸை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து போனாலும் they are ignoring the answer. இப்போ ஈவினிங் டேரக்டர் பேசிட்டு வரோம். she is not even listening to a single word from us. அவங்க வந்து வந்தாங்க, ஆஃபீஸ் விட்டு வெளில வந்தாங்க, உள்ளே போயிட்டாங்க, வந்துட்டு கார் எடுத்து கிளம்பிட்டாங்க, கேட்கவில்லை.
நான் உங்களுக்கு டைரக்டர் இல்லை நான் ஸோ நான் உங்களுக்கு எந்த ஆன்சரும் பண்ண முடியாது ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ எங்கே போனாலும் எங்களுக்கு வந்து ஷூரிட்டியான ஆன்சர் இல்லை. டிஎன்எம்சி போனாலும் டிஎம்இ போய் கேளுங்கிறாங்க, டிஎம்இ கேட்டாலும் எங்களுக்கு இன்னும் எந்த ஆன்சர் வரலங்கிறாங்க. ஆர்ஹெச் போனாலும் ஆர்ஹெச் எங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுக்கல, நாங்கள் இது பண்ண முடியும். ஸோ அப்படியே ஒரு நூல் தொங்கோட்டு மாதிரி நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த ப்ராப்பராக ஆன்சர் இருக்குது. 1 வீக்காக டெய்லி கிடைக்கும்னு வந்துட்டு இருக்கோம். வந்துமே எங்களுக்கு இன்னும் எந்த ஆன்சர் இல்லை. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் கேஸ் போட்டு தான் பண்ணணுமான்ற நிலமையில் இருக்கோம். எவ்ரி 40 பீப்புள்ஸ் அது ஜஸ்ட் அன் இன்டர்ன்ஷிப்பில் எங்களோட லைஃப் அடுத்து நான் 1.5 வருஷமாக வெயிட் பண்ணிருக்கேன். அண்ட் எனக்கு வந்து உக்ரைனில் நான் முடிச்சு எனக்கு வார் சிச்சுவேஷன் 3 இயர்ஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப் போட்டிருக்காங்க. எனக்கு 4.5 வருஷம் 6 வருஷம் எனக்கு 10 வருஷம் நான் வெறும் யூஜி மட்டுமே 10 வருஷம் பண்ணி நான் பிஜி பண்ணுவேன், எப்போ நான் அடுத்து என்னோட கெரியரை நான் பில்ட் பண்ணுவேன், எல்லாமே ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. இதுதான் எங்களோட குவரியாக இருக்குது. இப்போ மினிஸ்டர் பார்க்குற அளவுக்கு இப்போ ஃபியூ பீப்புள்ஸ் அங்கே தான் இருக்காங்க. பட் மினிஸ்டர் வேறு ஒர்க் இருக்குன்னா அவங்க பார்க்க முடியல. பட் ஹெல்த் செக்ரட்டரி பார்த்தோம். ஹெல்த் செக்ரட்டரி என்ன சொல்கிறாருன்னா வேறு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அலாட்மெண்ட் வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டு, அது எப்படின்னா பட்டும் படாமல் அந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்றாரு. ஒரு ப்ராப்பராக முறையான பதில் இல்லை, ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் எங்கேயுமே எங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை. எங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. நாங்கள் யாரை கேட்கணும் எங்கள் கிட்ட ஷூரிட்டியாக சொல்லலை. எங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இல்லை. எங்களுக்கு இந்த இடத்துல தான் கிடைக்கணும் சொல்ல. நாங்கள் என்ன ஒரே ஒரு விஷயம் கேட்குறோம், நாங்கள் 40 பேரும் எங்களுக்கு போர்ட்டல் இல்லாமல் ஒரே இடத்துல அலாட்மெண்ட் பண்ணி கொடுங்க, கொஞ்சம் சீக்கிரம் அலாட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்டில் ஜாயின் பண்ணால் தான் சில பேருக்கு நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட்டில் நீட் பிஜி கொடுக்க முடியும். ஆர்எல்ஸ் 1 இயர் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிடும். ஸோ இயர்ஸ் தள்ளி போக யார் எங்களுக்கு அடுத்த சர்டினிட்டி என்ன பண்ணணும்னு மெயின் விஷயம் என்னன்னா இவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னன்னா தே ஆர் ஆன் யர் சேஃபர் சைட். என்னானாலும் எங்கள் சைட்லேருந்து ப்ராப்ளம்னு வந்துடக்கூடாது. ப்ராப்ளம் வந்து காமனாக இருக்க மாதிரி இருக்கணும், புரியாத மாதிரி இருக்கணும். அப்படி தான் போயிட்டுருக்கு. எங்களோட ரெக்வஸ்ட் மொத்தம் 2 தான். அலாட்மெண்ட் நாங்கள் போர்ட்டல் வழியாக போக மாட்டோம், டேரக்ட் அலாட்மெண்ட் கொடுங்க. ஆர்எல்ஸ் இப்போ எங்களுக்கு ரயில்வே ஹாஸ்பிட்டல் கிடைக்கும்னா டேரெக்டாக நாங்கள் வெயிட் பண்ணுறோம், 10-15 days வெயிட் பண்ணுறோம். அதுக்கு ஷூரிட்டி கொடுங்க. ப்ளஸ் வந்து அலாட்மெண்ட்டில் எங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கணும். ஏன்னா இப்போ நாங்கள் எல்லா அலாட்மெண்ட் வந்தது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ் தான். நாங்கள் 1.5 வருஷம் வெயிட் பண்ணி திருப்பி நாங்கள் ப்ரைவேட்டில் போய் கட்டி போகிறதுக்கு எங்களுக்கு வந்து இல்லை. ஸோ இந்த 3 query இருக்குது. அதை தாண்டி எங்களுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் மரியாதை வேணும். நார்மல் பேசிக் மெடிக்கல் கிராஜுவேட்டுக்கான மரியாதை வேணும், அதை கொடுக்கல. இதுதான் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ 48 பீப்புள்ஸ்க்கு கிடைக்கல. ஸோ இன்னும் 7 to 8 பீப்புள்ஸ்க்கு வந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 50 பீப்புள்ஸ்க்கு மேலே இருக்காங்க, இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ். இன்னும் அவங்களோட வருத்தம் இன்னும் அதை விட தனியாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியாமல் நான் 2023 முடிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் சும்மா இருக்குது. சில எஃப்எம்ஜி கிராஜுவேட்ஸ் கிடைக்காம ரேப்பிடோ ஸ்விக்கின்னு ஓட்டிகிட்டு இருக்காங்க. மெடிக்கல் டாக்டர்ஸ் ரேப்பிடோ ஸ்விக்கின்னு நைட் ஷிஃப்ட்டில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதுதான் எங்களோட இப்போ கரண்ட் நிலமை. இதுக்கான பதில் தான் நாங்கள் கேட்குறோம். கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு சொல்லணும். என் பேர் யாகேஷ் வர்மா சார். ஆக்சுவலாக நான் வந்து எஃப்எம்ஜி ஸ்டூடெண்ட்டு. லாஸ்ட் June 30 வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து அலாட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து 1000 சீட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. July 1 10 அலாட்மெண்ட் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ண சாய்ஸில் நாங்கள் ரயில்வேஸ் பெரம்பூர் கொடுத்துருந்தோம். கொடுத்ததில் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ரயில்வேஸ் பெரம்பூர் கிடச்சிருச்சு சார். கிடச்சோடனே ஆன் 17 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. 17, 18 வந்து நாங்கள் ரயில்வேஸ் போய் பார்க்குறப்ப எங்களுக்கு டிஎம்இ சைட்லேருந்து எந்த இஷ்யூஸும் வரலை, ஜியோ பாஸ் ஆகலை. ஸோ நாங்கள் அதுக்கு வெயிட் பண்ணுறோம். ரெண்டாவது எங்களுக்கு ரயில்வே போர்ட்லேருந்து அப்ரூவல் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சார், ரயில்வே போர்ட்லேருந்து அப்ரூவல் வரணும் ப்ளஸ் டிஎம்இலேருந்து சொல்லணும், நீங்கள் போய் டிஎம்ஏ பாருங்கன்னு சொன்னாங்க. இங்கே டிஎம்ஏ வந்து கேட்டோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா 18 அன்றைக்கி நாங்கள் ஜியோ பாஸ் பண்ணிடுறோம், உங்களுக்கு கண்டிப்பாக 22 வந்து இஷ்யூ பண்ணிவிடுவாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் பிஆர்சிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து கேட்டோன்னே இவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. 22 அன்றைக்கி அகைன் போய் அங்கே பேசுகிறப்ப என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு இதுவும் வரலை அப்படின்னாங்க. 24 வந்து நாங்கள் பிஆர்சி அப்ளை பண்ணி ஜாயினிங் டேட் கொடுத்துட்டோம். கொடுத்த அன்றைக்கி 24 அன்றைக்கி ஜாயினிங் டேட் அன்றைக்கி போய் நிற்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு இன்னும் கவர்மெண்ட் ஆர்டரே வரலை. எங்களோட நம்பர் சீனியாரிட்டி நம்பர் பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு 200, 300, 700 அந்த மாதிரி இருக்கும். டோட்டல் ஒரு 900+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க அலாட்மெண்ட். இப்போ என்னென்னா நாங்கள் இன்பிட்வீனில் இருந்தோம், எங்களுக்கு ரயில்வேஸ்லேருந்து சீட் வந்து தரலன்னு சொன்னோன்னே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அகைன் நீங்கள் வந்து கேட்டோன்னே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், ரயில்வேஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்கோம், அப்ரூவல் வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரைடே வெயிட் பண்ணதுக்கு மண்டே வாங்கன்னாங்க. மண்டே போய் கேட்டோன்னே 30 அன்றைக்கி வாங்கினாங்க. 30 அன்றைக்கி வரேன்னு சொன்னேன். நேற்று என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு மெசேஜ் என்ன வருதுன்னா இந்த மாதிரி ரயில்வேஸ்லேருந்து டிக்ளைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்து டெப்யூட்டி டைரக்டர் போய் பார்க்க போனோம். ஃபஸ்ட் இனிஷியலாக என்ன சொன்னாங்கன்னா போய் பார்க்குறப்ப நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்னு சொன்னவங்க இப்போ என்ன சொன்னாங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. டோட்டலாக நாட் அலாட்டடில் 87 மெம்பர்ஸ் வந்து இருக்கும். பட்டு வேக்கன்சி இருக்கிற சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 39 தான். இந்த 39 பேருக்கு வந்து இப்போ கொடுத்துட்றோம், இன்றைக்கி நைட்டே வந்துடும் அலாட்மெண்ட் ஆர்டர்ன்ட்டாங்க. மீதி இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, ஏன்னா இப்போ எங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துருச்சு ஆல்ரெடி, மீதி இருக்கவங்களுக்கு கொடுங்க, ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒன்றா தானே இருக்கோம் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் அலாட்மெண்ட் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் என்ன கேட்டோம் அப்படின்னா மேம் எங்களுக்கு பின்னாடி இருக்க என்ஓசி நம்பர்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டாங்க, நாங்கள் இத்தனை நாள் வெயிட் பண்ணி எங்களுக்கு கிடைக்கல, இப்போ நெக்ஸ்ட் மந்த்து சீட்ஸ் இருக்குமான்னு தெரியல, ஒரு அஷ்யூரிட்டி கிடையாது எங்களுக்கு, இத்தனை சீட்ஸ் இருக்குது இல்லை நாங்கள் உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உங்களை நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொன்னால் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க.
செக்ரட்டரியேட் போனப்போ செக்ரட்டரியேட்லேயும் சேம் இதே தான் சொல்கிறாங்க. அலாட்மெண்ட் வரும், நீங்கள் சீனியாரிட்டி வைஸில் நீங்கள் திருப்பி போர்ட்டலுக்கு அப்ளை பண்ணுங்கள், திருப்பி உங்களுக்கு வரும் அப்படி தான் சொல்கிறாங்க. இங்கிருந்து அங்கே போ, அங்கிருந்து அங்கே ஆ. போ, அங்கிருந்து இங்கே வா. ரயில்வேஸ் போனால் ஆன்சர் சொல்ல மாட்டோம் அதாவது நாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ரயில்வே தான் அப்ரூவ் பண்ணல, ரயில்வே ப்ராப்ளம்னு நீங்கள் ஏன் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நாங்கள் வந்து டிஎம்இ தான் அலாட் பண்ணுறாங்க எங்களுக்கு, நாங்கள் எதுனாலும் டிஎம்இ தான் கேட்க முடியும். இவங்களுக்கும் ரயில்வேக்கும் கம்யூனிகேஷன் எப்படின்னு நமக்கு தெரியாது. அவங்க கிட்ட போய் கேட்டால் ரயில்வே அப்ரூவ் பண்ணாது, நீங்கள் எது கவர்மெண்ட் எங்ககிட்ட எது கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு அந்த மாதிரி கேட்குறாங்க. யாருக்குமே அவங்கவுங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க கூடாது. நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன், நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒருத்தருக்கும் அவங்க அலக்கழிச்சு அங்கே போய் கேளு, இங்கே போய் கேளு மட்டுமே சொல்கிறாங்களே தவிர யார்கிட்ட அட்லீஸ்ட் நாங்கள் கேட்கணுங்க கூட எங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன். நான் பொறுப்பு இல்லை தான் சொல்கிறாங்க. இது ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னா எனக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. எங்களை மாதிரி ஒரு சில 100 பேருக்கு என்னன்னா 3 years ஆஃப் இன்டர்ன்ஷிப். நான் உக்ரைனில் படிக்கும்போது கொரோனா வார்னாலையும் ப்ளஸ் வந்து கொரோனா சிச்சுவேஷனில் வார் சிச்சுவேஷனில் ஆன்லைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் நான் எங்கள் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணாமல் நான் வந்து சும்மா எனக்கு டிகிரி கொடுக்கல, எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து என்னென்னா 2 years ஆஃப் கிளர்க்ஷிப் ப்ளஸ் 1 years ஆஃப் இன்டர்ன்ஷிப். ஸோ மொத்தம் 3 வருஷம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நான் 3 வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அதில் 1.5 வருஷம் நான் ஆல்ரெடி வெயிட் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 4.5 வருஷம், ஆல்ரெடி நான் 6 வருஷம் முடிச்சிருக்கேன் இருக்கு. இப்போ 3 வருஷம் குறைக்கிறதுக்கு நாங்கள் கேட்டாலும் அதுக்கும் எங்களுக்கு இன்னும் பதில் இல்லை. மிச்ச ஹிமாச்சல் பிரதேஷ், கர்நாடகா இந்த மாதிரி சில கண்ட்ரிஸ் சில ஸ்டேட்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா 3 yearsலேருந்து 1 year மாற்றிக்கிட்டாங்க ஆஃப்டர் என்எம்சியோட இதை வச்சுக்கிட்டு. பட் எங்களுக்கு இங்கே இன்னும் அந்த ப்ராப்பரான எங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸே அதுக்குமே எங்களுக்கு இன்னும் கொடுக்கல. ஸோ இதுவும் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, இதுவும் பிரச்சனையாக இருக்குது. ஸோ நான் எங்கே தான் போய் பேசுகிறதுன்னு கேட்டால் எங்களுக்கு இன்னும் ஆன்சர் இல்லை. ஸோ எங்கள் பிரச்சனைனா ஃபேஸ் பண்ணிருக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் போய் நிற்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு. எல்லாருமே மருத்துவர், எல்லாருமே மெடிக்கல் கிராஜுவேட்ஸ். ஒருத்தர் 1 வருஷம் முடிச்சிட்டாங்க, 2 வருஷம் முடிச்சு 2 வருஷம் ஆகுது, ஒருத்தர் இப்போ தான் 6 மாதம் முடிச்சோம். எல்லாமே மெடிக்கல் கிராஜுவேட்ஸ். ஆனால் ஆன்சர் கேட்டால் ஒன்றுமே இல்லை, கிடைக்கல எங்களுக்கு இன்னும். இருக்கா இல்லையான்னு கேட்டால் நாங்கள் என்ன கேட்டோன்னா, நீங்கள் வந்து இப்போ போட முடியாது சொல்லிட்டீங்க, ரயில்வே வந்து அப்ரூவ் பண்ணல, எங்களுக்கு நெக்ஸ்ட் மந்தில் எங்களை ப்ரைவேட்டைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அலாட் பண்ணிவிட்டு அப்புறமா மிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் போடுங்கன்னு சொல்கிறோம். அது எப்படி எங்களால் பண்ண முடியும்? சரி, அவங்க எது கேட்டாலும் எங்களால் எப்படி பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இவங்க தான் எல்லாத்துமே ஹெட்டு. அலாட் பண்ணுறதுலேருந்து காலேஜ் எல்லாமே இவங்க தான் ஹெட்டு. எங்களுக்கு தெரியாது. நீங்கள் இப்போ ஹெல்த் மினிஸ்டர் பாருங்கள், எல்லாத்துக்கும் நம்ம மினிஸ்டர் போய் பேச முடியாது. நீங்கள் தான் எங்களுக்கு பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் செக்ரட்டரி போய் பாருங்கள், ஹெல்த் மினிஸ்டர் போய் பார்த்துவாங்க அப்படின்றாங்க. அவர்கிட்ட போய் கேட்டால் நீங்கள் தான் அவங்ககிட்ட ஆட்டிடியூடாக பேசுகிறீங்க, ரூடாக பேசுகிறீங்க, அவங்க அப்படி தான் பேசுவாங்க அப்படின்னா. நாங்கள் டாக்டர்ஸ் நாங்கள் ரவுடி மாதிரியாக பேச போகிறோம். நாங்கள் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறோம், அவங்க எங்களுக்கு ரிப்ளை ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி 1 வீக்காக நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கோம்னு சொல்கிறோம். டெய்லியுமே நாங்கள் வந்து இப்போ ஒன்ஸ் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் பிரேக் அவுட் ஆகும்போது நாங்கள் கொஞ்சம் வேலிடாக பாயிண்ட்ஸ் கேட்கும்போது அது எங்கள் டோன் வந்து அந்த மாதிரி ஆகும்போது நாங்கள் கத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து எங்களுக்கு அந்த 1.5 வருஷனோட ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு புரியல. புரிஞ்சும் நான் அவங்க ஃபுல்லாக தப்பு சொல்ல, புரிஞ்சுதான் பண்ணுறாங்க அவங்கள. பட் வந்து எங்களுக்கு ப்ராப்பர் ஆன்சர் கொடுங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நாங்கள் கேட்குறோம். எல்லா இடத்துலையுமே அலக்கழிச்சிட்டு என்னென்னா நாங்கள் அங்கே போய் கேட்குறக்கு அவசியம் இல்லை, ஏன்னா இது எங்களோட ஃபால்ட் இல்லை. ஆனால் நாங்கள் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் போய் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஆனால் அப்போவுமே எங்களுக்கு அந்த ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லாத போது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் ஒரு மாதிரி கொஷின் மார்க்காக இருக்கோம் நாங்கள் எல்லாருமே. அதுதான் எங்களுக்கு இப்போ பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு. ரயில்வேஸில் எடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் அதை அலாட்மெண்ட் லிஸ்ட்டில் காலேஜில் இருக்குது. ஸோ அதை நம்பி தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரயில்வேஸ்னு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து திடீர்னு வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் முன்னாடியே அதை சொல்லியிருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ சடனாக வந்து அலாட்மெண்ட் ஆர்டர்லாம் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க, இல்லை நாங்கள் இப்போ ஆர்டர் வரல அப்படின்னு சொல்கிறப்ப தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தால் நாங்கள் அதை சூஸ் பண்ணியிருக்க மாட்டோமே. நாங்கள் வேறு காலேஜ் சூஸ் பண்ணியிருந்தால் இன்றைக்கி அதர் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் எங்களுக்கு என்ஓசிக்கு பின்னாடி இருக்காங்களோ அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல நாங்கள் இருந்திருப்போம். பட் இவ்வளோ ப்ரியராக நாங்கள் வந்து எல்லாமே எல்லாமே அப்ளை பண்ணி வந்ததுக்கப்புறமும் அகைன் நாங்கள் இப்போ வெயிட் பண்ணணும். அடுத்த மாதம் எத்தனை சீட்ஸ் வேகன்சி இருக்குன்னு தெரியாது. அகைன் மறுபடியும் 5 to 6 சீட்ஸ் தான் வருது அப்படின்னா 30 பேர் உள்ளே போகிறதுக்கு 6 மாதம் ஆகிடும் திருப்பி. அது மட்டும் இல்லை, எல்லாருமே சவுத்தில் தான் வராங்க. அவங்க எல்லாருமே இங்கே சென்னை இல்லை, எல்லாருமே கோயம்புத்தூர், திருச்சி, நெய்வேலி, அப்புறம் என்ன கும்பகோணம் அப்படின்னு தான் வராங்க. அதனால எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க. அவங்க யாருக்குமே ஒரு கிளியர் ஆன்சர் இல்லை. அந்த ஆன்சர் தான் கேட்குறாங்க. அவங்க சரின்னு ஒரு ஷூரிட்டி கொடுத்தா எல்லாருமே ஓகேன்னு வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா 1 வருஷம் வெயிட் பண்ணிட்டாங்க, இன்னும் 1 மாதம் வெயிட் பண்ணுறது பிரச்சனை இல்லை. அதே அவங்க சொல்லாமல் நடந்து போயிடுறாங்க. நாங்கள் என்ன சும்மா இங்கே ரோட்டில் நிற்கிறோம், டாக்டர்ஸ் தானே எல்லாரும், ஒரு மரியாதை தந்து பேசிட்டால, அதை தான் அவங்க கேட்குறாங்க. அது இல்லாமல் தான் எங்களால் என்ன பண்ண முடியும், என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு தெரியாமல் தான் இவங்க எல்லாருமே இப்படி கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் சொல்ல. ஏன் 40 பீப்புள்ஸும் சேர்ந்து வரீங்க, ஏன் எல்லோரும் சேர்ந்து வரீங்க கேட்கும்போது இங்கே எங்களோட கொஷின்ஸ் எங்கே போய் நாங்கள் கேட்குறது எங்களுக்கு தெரில. வந்தீங்கன்னா ஏன் எல்லாம் வரீங்க, ஏன் இங்கே வந்து கொஷின் கேட்குறீங்க. எங்களுக்கு அவங்க கொஷின் கேட்டால் தான் அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க, கொஷின் கேட்டால் அவங்க வேலை செய்கிறாங்க நாங்கள் சொல்ல. பட் எங்களோட கொஷினுக்கு ஆன்சர் நாங்கள் எங்கே தேடுறோமோ அங்கே தான் வந்து நாங்கள் தேட முடியும். எங்கேயுமே நாங்கள் போய் அங்கே போய் கேட்குறது இல்லாமல் எந்த இடத்துல அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல வந்து தான் கொஷின் கேட்க முடியும். அது கேட்டால் எதுக்கு இப்போ 40 பேர் சேர்ந்து வரீங்க, 40 பேர் வந்து நீங்கள் இப்போ ஏதாச்சும் பண்ண வரீங்களா, லைக் வந்து இப்போ ஏதாச்சும் ரியாட் மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு தான் கொஷின் வருதே தவிர அந்த 40 பேரோட கன்சர்ன் நாங்கள் என்னன்ட்டு அந்த கொஷின் மார்க்காகவே போயிருந்தாங்க. அதுதான் பிரச்சனை.
நாங்கள் இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளேயே நியூஸ் இங்கேருந்து அங்கே போயிடுது. நாங்கள் அங்கே போய் பேசிகிட்டு இருக்கோம். அவர் ஃபோன் பண்ணி இங்கே கேட்டார். அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே பசங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்றாரு. அவர் எங்களை உட்கார வச்சு 1/2 மணி நேரம் பொறுமையாக பேசினார். இங்கே யாருமே எங்களை அந்த மாதிரி பேசலை. இங்கே பிரச்சனை பண்ணுறாங்கன்னு அவர் வந்து அங்கே கோவப்பட்டு நீங்கள் ஏன் அப்படி நீங்கள் அங்கே அப்படி பண்ணுறனால தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்றாங்க. நாங்கள் கொஸ்டின் தான் கேட்குறோம். நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிறோம். நீங்கள் எங்களுக்கு சரியான ஆன்சர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் ஒரே ஒரு டிமாண்ட் தான் வச்சோம். எங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் வந்து எங்களுக்கு போட்டுட்டு நீங்கள் மிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட் பண்ணுங்க மட்டும்தான் சொன்னோம். அதுக்கே உங்ககிட்ட ரிப்ளை இல்லை. நாங்கள் டேரக்டர் மேடம் கிட்ட கேட்குறோம். அவங்க என்னன்னா செக்ரட்டரி தான் எல்லாமே முடிவு பண்ணுவார், நாங்கள்னா முடிவு பண்ணால் எங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அப்போ நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது? இன்னும் நாங்கள் சீஃப் மினிஸ்டர் மட்டும்தான் பார்க்கல. கேட்டிருக்கோம். 10 days ஆகுன்றாங்க. சீஃப் மினிஸ்டர் பார்க்க 10 days ஆகுன்றாங்க. கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாமும் கொஞ்சம் வருது. எஃப்எம்ஜிக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறது, நாங்கள்லாம் ஹெல்ப்பே பண்ணியிருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ்லாம் உள்ளேருந்து வருது. ஆமாம், அதெல்லாம் கேட்கும்போது தான் நாங்கள் டாக்டர் படித்தோம், எதுக்காக நாங்கள் இவ்வளோ நாங்கள் பண்ணுறது ஒர்க் பண்ணுறோம், சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது எண்ட் ஆஃப் த டே நாங்கள் என்ன பிரோஜனத்துக்காக நாங்கள் படித்தோம் அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் வருது. ஆமாம். ஸோ அது இப்போ டாக்டர் அந்த 6 years எம்பிபிஎஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து நாங்கள் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டு வந்து உட்காந்து நாங்கள் ட்ரைனிங்காக ஒர்க் பண்ணி எங்களோட உரிமையை நாங்கள் கேட்குறதுக்கே எங்களுக்கு இவ்வளோ கொஷின் வரும்போது அந்த ஓவராலாக நாங்கள் பார்க்கும்போது என்ன நாங்கள் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் வருது. ஸோ இப்போ இன்கேஸ் நாங்கள் இங்கே பேசுனது, அங்கே செக்ரட்டரியேட் போகுது, அங்கேருந்து டிஎம் எல்லாமே இன்டர் கான்டாக்டாக இருக்கும்போது ஏன் ஒரு மீட்டிங்காக வச்சு காமனாக எல்லா பீப்புள்ஸுக்கு கூப்பிட்டு வை கான்ட் தே சால்வ் அவுட் திஸ் திங்ஸ் இன் சிங்கிள் டே அப்படின்னு எங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஸோ மெயின் நாங்கள் வைக்கிறது என்னென்னா, எங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் இஷ்யூஸ் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கணும் வித்தவுட் போர்ட்டல். அது போக வந்து எங்களுக்கு 1 month வெயிட்டிங் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் 1.5 வருஷம் வெயிட் பண்ணுறோம். ஷியூரிட்டியான ஒரு பதில் வேணும். யார்கிட்ட நாங்கள் இதுக்கு மேலே அப்கமிங் எஃப்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம் வந்தால் யார்கிட்ட பேசணும், யார் ரெஸ்பான்சிபிள், அதுக்குன்னு ஏதாச்சும் ஒரு பர்சன் இருக்காங்களான்னு ஒரு கிளாரிட்டியை நார்மலாக விடணும். ஏதாச்சும் பில்ஸ்னால் ப்ராப்பராக மெயில்லையோ இல்லை வெப்சைட்லேயோ ஃபுல்லாக பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். இதை நாங்கள் வைக்கிறது வந்து ஹெல்த் மினிஸ்டர் சார்பாக கேட்குறோம். ஹெல்த் செக்ரட்டரி, டிஎம்இ, சீஃப் மினிஸ்டர் எல்லா சார்பாக எங்களுக்கு ஒரு ஆன்சரை நாங்கள் கேட்டு நாங்கள் நிற்கிறோம் இங்கே.